பகுதிகளில் தாராளமாக இந்துக்கள் வரலான்னு இருக்கும்போது நீங்க எப்படி அதை தடுக்கிறீங்க? அதை எப்படி நீங்க இந்து நம்பிக்கை மாதிரி இங்க கொண்டு வந்து செலுத்துறீங்க? ரொம்ப அருவருக்கத்தக்க விஷயம். அதாவது என்னதான் நீங்க அரசியலுக்காக பேசினாலும் ஆன்மீக நம்பிக்கையை சிதைப்பதற்கு முயன்று விடுவீர்களா என்ற நியாயமான கேள்வி இருக்கு. இப்ப இந்த கேள்வி எல்லாம் நான் உங்கள்கிட்ட பேசி உங்க மீடியா மூலியமா எவ்வளவு பேர் பார்த்துருவாங்க. ஆனா இந்த மாதிரி தலைவர்களுக்கு முன்னால் பேசினா எனக்கு 2 நன்மை கிடைக்கும். ஒண்ணு, இந்த போலி இஸ்லாமிய தலைவருடைய முகத்திரையை கிழிக்க முடியும். திருட்டு திராவிட மாடலை யாரெல்லாம் நக்கி பிழைக்கிறார்களோ 5 கோடி 10 கோடிக்கு வள போயிடுறாங்க. இந்த ஜவாஹர்லால் போன்றவர்கள் மற்றவர்கள் எல்லாம் மக்கள் பேசுறாங்க வெளிப்படையா. இப்ப இந்த கொடுமை நிகழக்கூடாதுன்னா இவர்களை மாதிரி நபர்களை உட்கார வச்சு நான் பேசும் பொழுது என் இந்து சொந்தங்கள் புரிஞ்சுக்குவாங்க. ஓ, இது பிரதமர் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிரானவர் கிடையாது, அவர் எல்லோரையும் அரவணைக்கிறார். இந்த பண்பாட்டின் கலாச்சாரத்தின் அடிப்படையில் 140 கோடி மக்கள் வசிக்கணும் வாழணும்னு நினைக்கிறார். இதுல என்னங்க தவறு இருக்கு? ஆனாலும் கூட இதுல சில சர்ச்சைகள் இருக்குன்னு சொல்லும் பொழுது ஆர்டிகல் 370 எப்படி உறுதியா முடிவெடுத்தோமோ அதே மாதிரி ராமஜென்ம பூமிக்கு உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு இன்றைக்கு கோவில் எப்படி கட்டப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரி ட்ரிபிள் தலாக் விஷயமா இருக்கட்டும் எவ்வளவு தெளிவா முடிவெடுத்து நடவடிக்கை கொண்டு வந்தோமோ அது மாதிரி இப்படி உறுதியான முடிவாக இல்லாமல் ஒரு சில விமர்சனம் இருக்குன்னு அதை பேசுவோம், புரிய வைப்போம் அப்படின்னு ஒரு நாடாளுமன்றத்தின் கூட்டுக்குழுவை ஏற்பாடு செய்து அதன் கையில் இன்றைக்கு ஒப்படைப்பட்டிருக்கு. கண்டிப்பாக பேசி இந்த நியாயமான விஷயங்களை எல்லாம் கொண்டு போய் அந்த வக்ஃபு சொத்தும் பாதுகாக்கப்படும். இந்துக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு அவர்களுடைய சொத்துக்களை அவர்களுக்குரியது என்று அறிவிப்பதற்கும் அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அந்த நியாயமான நேர்மையான நிலை நடக்கட்டும். தர்மத்தின் அடிப்படையில் பாஜக நடக்கிறது என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எப்பொழுது தர்மத்தின் அடிப்படையில் இல்லாமல் அவர்கள் அதர்மத்தின் பக்கம் செல்வார்களோ அப்படி ஒரு வேளை சென்றால் நிச்சயமாக இறைவன் இருக்கிறான், இறைவன் கண்டிப்பா அதற்கான நிலையை மாற்றுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால திரும்ப திரும்ப சொல்கிறேன், பாரதிய ஜனதா கட்சி என்பது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்கிற ஒரு பொய் பிம்பத்தை கட்டமைப்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது உண்மை என்று நீங்கள் நம்பினால் வாருங்கள் விவாதிப்போம். உண்மையாக இருந்தால் உங்களோடு வருகிறேன், பொய்யாக இருந்தால் என்னோடு அனைவரும் வாருங்கள். இதுதான் என்னுடைய நிலை.